செங்கல்பட்டு மாவட்டம் மேற்கு தாம்பரத்தில் செயல்பட்டு வரும் அடாப்ட் ஹோம் குடி மற்றும் போதை மறுவாழ்வு மையத்தின் 15வது ஆண்டு விழா மற்றும் அதன் நிறுவனர் லயன் முருகன் அவர்கள் 10வது திருமண நாள் விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி மையத்தின் நிறுவனர் லயன் முருகன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. பல்வேறு துறைகளை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு மையத்தின் சமூக சேவைகளை பாராட்டினர். தமிழ்நாடு மீனவர் பேரவை கூட்டமைப்பு சங்கத்தினர் நிறுவனர் மற்றும் தலைவர் உயர் திரு ஆர் அன்பழகன், லைஃப்லைன் ஹாஸ்பிட்டல் குழுமத்தின் மேலாண்மை இயக்குநர் டாக்டர் எஸ் ராஜ்குமார், செங்கல்பட்டு மாவட்ட ஆற்றல் விலக சமூக நல அலுவலர் திருமதி எஸ் சங்கீதா, டாக்டர் அம்பேத்கர் லா அசோசியேட் சார்பில் அலெக்சிஸ் சுதாகர் மற்றும் பன்னீர்செல்வம், சங்கரா குழுமத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் பி விஜயலட்சுமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நிறுவனர் முருகன் கூறுகையில், இளைஞர்களிடையே போதை பழக்கம் அதிகரித்து வருவது சமூகத்துக்கு பெரிய அச்சுறுத்தலாக மாறியுள்ளது என்றார். இதை தடுப்பதில் குடும்ப உறுப்பினர்களின் பங்கு மிக முக்கியமானது என்றும், பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் பழக்க வழக்கங்கள், நண்பர்கள் வட்டம் மற்றும் அவர்களின் தினசரி செயல்பாடுகளை கவனமாக கண்காணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் பல சவால்களை எதிர்கொண்டு இந்த மறுவாழ்வு மையம் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும், இங்கு சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்கள் மற்றவர்களையும் சிகிச்சைக்காக கொண்டு வருவது மையத்தின் சேவைக்கு கிடைக்கும் நம்பிக்கையும் வெற்றியும் என அவர் தெரிவித்தார். போதையில்லா சமூகத்தை உருவாக்க குடும்பம், சமூக அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். தாம்பரம் செய்திகளுக்காக எஸ் பிரபு. பதினைந்தாம் ஆண்டின் அடியெடுத்து வைக்கும் இந்த அடாப்ட் எனும் மறுவாழ் இங்கு சிகிச்சை பெற்று சென்றவர்கள் சிலரை நீங்கள் வேறு மையங்களில் கூட காண முடியும். குடிநோயாளிகளாகவா? அடாப்ட் 15வது ஆண்டு விழா ரொம்ப சாதாரணமாக இன்விடேஷன் கொடுத்தாரு. நானும் ரொம்ப சாதாரணமாக ஏதோ ஒரு க்ளோஸ் ரூமில் ஒரு மினிமம் ஆடியன்ஸ் முன்னாடி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சாரி, நிறைய விஷயங்கள் பேசணும், நிறைய செய்யணும்னு ஆசைப்படுறோம். நாங்கள் சமுதாயத்துக்கு எதனா செய்யணுன்றதுக்காக தான் இந்த நோக்கத்தோடு இந்த மறுவாழ்வு மையத்தை தொடங்கி நடத்திட்டு இருக்கிறோம். அதை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க. அவங்களாம் பேசணும்னு ஆசைப்படுறேன். இந்த நிர்வாகத்தை ஆரம்பிக்க நோக்கங்கள் இன்னைக்கு என்னோட பயணிக்கக்கூடிய என்னுடைய மனைவி மகாலட்சுமி, அவங்க ஒரு 5 GH சைக்காலஜிஸ்ட். அவங்க அந்த வேலையை வேண்டான்ட்டு இந்த வேலையை எடுத்து லைக் பண்ணி அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ காலையில் ஒரு டாக்டர் வந்தாங்க. அவங்களுடைய ஸ்பீச் கேட்டேன். நம்ம டிஸ்ட்ரிக்ட் வெல்ஃபேர் சோசியல் டிபார்ட்மெண்ட்டோடைய செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டோட அவங்க வந்திருந்தாங்க. அவங்ககிட்ட பேசியிருந்தேன். வணக்கம், என் பேர் முருகன். இங்கே அடாப்ட் ஹோம்னுடைய நிறுவனர். அடாப்ட் ஹோம் ஒரு நிறுவனத்தை ஒரு 12 வருடத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தேன். இந்த ஆரம்பித்ததுக்கு அப்புறம் எத்தனையோ ஆயிரம் பேர்கிட்ட இன்னைக்கு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு நல்லா இருக்காங்க. அந்த குடும்பத்துடைய பிளெஸ்ஸிங், அதுக்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய மிஸ்ஸஸ் மகாலட்சுமி இந்த 15வது ஆண்டு விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்த அனைத்து மக்களுக்கும் நன்றி சொல்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் ஃபாலோ பேஷண்ட் வந்திருந்தாங்க. எங்ககிட்ட போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு நீ நல்லா இருக்கிறவங்கெல்லாம் குடும்பங்கள்லாம் வந்திருக்கு. அவங்கெல்லாம் பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னைக்கு நம்மளுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணக்கூடிய நம்மளுடைய அட்மின்லேருந்து நம்மளுடைய நண்பர் சரவணன் சார், அவர் இந்த எல்லாமே இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே நான் அவர்கிட்ட சொன்னேன், அவ்வளோதான். ஆனால் அவரே தான் பண்ணிட்டு இருக்காரு. செலவுலாம் கூட அவரே தான் பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ணுறாருன்னு தெரியல, ஆனால் எல்லா பேரும் நல்லபடியாக பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு நம்மளுக்கு ஒத்துழைப்பாக இருந்த, ஏன்னா நைட்டும் அவர் தூங்கலை. அவர் ஒரு 2-3 நாளாக அப்படியே பேனர் அடிக்குது, அந்த வேலை இந்த வேலை எல்லா வேலையும் அவரு தான் பார்த்துருந்தாங்க. இன்னைக்கு நம்மளுடைய நண்பர் கொரோனா என்ற ஞானமூர்த்தி, அவருடைய என்ஜிஓவில் ஒரு பெரிய ஜாம்பான். இன்னைக்கு பொலிட்டிக்கலில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய பிரிவுடைய மாநிலத்தில் அரசு தொடர்புடைய மாநில செயலாளராக இருக்காரு. அவரும் நானும் பல வருஷமாக பயணிச்சுட்டு வரோம். அவங்க இன்னைக்கு காலில் வந்த டாக்டர்ஸுங்க, இன்னைக்கு செல்ஃப் அசோசியேஷன் குரூப்புடைய அவங்க செங்கல்பட்டு மாவட்ட தலைவி அவங்க வந்திருந்தாங்க. இவங்களெல்லாம் வந்திருந்தாங்க. இப்போ டாக்டர் ராஜ்குமார் சார் வந்திருந்தாரு, நம்ம நண்பர் அலெக்ஸ் வந்திருந்தாரு, நாக்ஸ் பெர்னாண்டஸ், நிறைய பேர் வந்திருந்தாங்க. இப்போ அவங்களுடைய பிளெஸ்ஸிங், நம்மளுடைய தமிழ்நாடு மதுபோதை மறுவாழ்வு மையத்துடைய நான் மாநில தலைவராக பொறுப்பேற்றதுக்கு அப்புறம்
இந்த ப்ரோக்ராம் தான் நான் ஃபஸ்ட்டு பண்ணுறேன். அதுக்கு இன்னொரு சங்கத்திலேருந்து வந்திருந்தாங்க, என்னுடைய தமிழ்நாடு மதுபோதை மறுவாழ்வு மையத்தில் இருக்க நண்பர்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. இன்னைக்கு ஒரு துணையாக நம்மளுக்கு வந்து இந்த பேனர் கீனர் நிறைய சப்போர்ட் பண்ணக்கூடிய நம்மளோட ராஜேந்திரன் ஆன்மீக பிரிவுடைய மாவட்ட தலைவர், அவர் நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். நான் நன்றின்றது எதுக்கு சொல்கிறதுனாக்கா, நம்மளுக்கு ஒரு சிறு குச்சியும் பல்குத்த உதவுன்ற மாரி எனக்கு சின்ன உதவி செஞ்சால் கூட அது காசாக என்னுடைய கடைசி காலம் வரைக்கும் நான் அதை மறக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் உடையவன். அதனால் நல்லது செய்யணும்னு ஆசைப்பட்றேன். இந்த சமுதாயத்துக்கு என்னுடைய மனைவி மகாலட்சுமி அவங்க கவர்மெண்ட் வேலையை விட்டு கூட அவங்க வந்து நம்ம கூட இந்த சர்வீஸ் பண்ணிட்டு இன்னைக்கு நல்லபடியாக ஒரு வாழ்க்கை போயிட்டுருக்கு. இன்னைக்கு எத்தனை ஆயிரம் பேரை வந்து மாற்றி அனுப்பக்கூடிய பாக்கியம் கிடச்சிருக்கு. இந்த அடாப்டோம் வந்து இன்னும் மேலே வளரணும். இதுக்கு நிறையா எனக்கு இன்னும் இன்புட் சப்போர்ட் தேவைப்படுது. அதுக்கு வந்து நம்மளுடைய நண்பர் ஞானமூர்த்தியோட நண்பர் நிறைய பேருடைய சப்போர்ட் இருக்குது. இதை கண்டிப்பாக சிறப்பாக செய்வேன் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. ஒன்றும் இல்லை சார். இப்போ போதைக்கு அடிமையாக வந்து இளைஞர்களே அதிகமாக இருக்கிறாங்க. இப்போ அவங்க அதுலேருந்து விடுபடுறதுக்கு உண்டான மறுவாழ்வு மையம் தான் இது. ஸோ அதுக்குண்டான தகுதி அவங்களுக்கு எப்படி இங்கே வந்து அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும், அவங்களை எப்படி கொண்டு வரணும், அதனுடைய பேசிக்கினுடைய அர்த்தங்கள் என்ன, நம்ம இப்போ பண்ணுற ட்ரீட்மெண்ட் எல்லாம் அவங்களுக்கு எந்த விதத்தில் பயன்படுது, இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அடுத்தது அவங்களுடைய முயற்சிகள்லாம் எப்படி இருக்குது சார்? இது வந்து எப்படி சொல்றதுனாக்கா, குடும்பத்தோடைய நண்பர்களுக்கு வந்து நான் சொல்லிக் கொடுக்குறது என்னன்னாக்கா, இது வளரும் தன்மை உள்ள நோய், வஞ்சகமானது, திகைப்பூட்ட சக்தி மின்னொன்றாகும், உதவியின்றி வெல்ல முடியாது, உறவுகள் சொல்றதை செவி கொடுத்து கேட்கக்கூடிய திறனை இறந்திருப்பான், அடிச்சன்ற ஒரு நோயில மாட்டி. அப்போ அந்த லேண்ட் டு ரிசன் டு லேர்ன், கற்பது கேள் அதையும் செய்ய மாட்டாங்க. அவங்களோட ஃபிசிக்கலி, மென்டலி, ஃபைனான்சியல், சொசைட்டி, ரிலேஷன்ஷிப் அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இழந்து சமுதாயத்தில் பேர் இருந்து உறவுகள் இழக்கும் போது அந்த வழிகள் தெரியும். ஆனால் அது முன்னாடி காட் கிரேஸ், கடவுளுடைய கிருபைகள் இருந்தால் அந்த கிருபையினால அவருக்கு ஒரு யாருடைய மூலியமாவது ஒரு நோயின் தன்மையை பற்றி புரியக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புல இருக்கும்போது அவங்க உதவி கேட்டு வந்தாங்கன்னா நம்ம செய்யலாம். ஆனால் உதவி கேட்டு வரமாட்டாங்க. இந்த குடும்பத்தாரங்களுக்கு வந்து அவேர்னஸ் வந்து இன்னைக்கு வந்து பப்ளிக் சோசியல் மீடியாவில், யூடியூப்ல நிறைய வந்துடுச்சு. இன்னைக்கு நோயின் தன்மையை பற்றி புரிகிற அளவுக்கு மக்களுக்கு, பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு வந்துன்னு இருக்குது. ஏன்னா நிறைய ப்ரோக்ராம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த யூடியூப்பை பார்த்து நிறைய பேர் கற்றுக்குறாங்க. அப்போ வந்து இந்த டெஸ்டைல் நிறையா இருக்குது. அதெல்லாம் ஃபோன் போட்டாக்கா ஹெல்ப்லைன் இருக்குது, அதில் ஃபோன் போட்டாக்கா கான்டாக்ட் வரும். அந்த கான்டாக்டில் எடுத்து வரவங்க இருக்காங்க. இப்போ எங்களுடைய நிர்வாகத்தில் எப்படின்னாக்கா, என்கிட்ட இருந்து போய் நல்லபடியாக இருந்துட்டு அவங்க வெளியே போய் அந்த குடும்பத்தோடைய மூலியமாக வரவங்க நிறைய பேருக்கு இப்போ கூட ஃபாலோ பேசலாம். எப்படின்னா, முன்னாடி இந்த நோயை பற்றி தெரியாது இருந்தாங்க, இப்போ அவங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க இன்னொருத்தங்க ரெஃபர் பண்ணி வராங்க. நம்ம இந்த வந்து பேனர் வைக்கிறதாலையோ, மீடியாவில் சொல்கிறதாலையோ, பப்ளிக்கில் மைக் வச்சு பேசுறது, ரயில்வே ஸ்டேஷனில் போய் பிட் நோட்டீஸ் கொடுக்குறதுனாலையோ அது வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை சார். இந்த நிர்வாகம் ஒன்று நடக்குது, அங்கே போனால் நல்லா இருக்காங்கன்ட்டு மற்றவங்களுடைய ஃபீட்பேக்கு தான் இந்த ஒரு சோஷியல் சர்வீஸுக்காக தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து தமிழ்நாடு மதுபோதை மறுவாழ்வு மையத்துடைய மாநில தலைவராக நான் பொறுப்பேற்றதுக்கப்புறம் நான் செய்யக்கூடிய அவேர்னஸ்லாம் நிறையா பண்ணிட்டு இருக்கிறேன். அதை நான் இன்னும் மேலும் பண்ணணும், நிறைய பேருக்கு அவேர்னஸ் கொடுக்கணும், பொதுமக்களுக்கு நிறைய விழிப்புணர்வு கொடுக்கணும். நான் சிஎம் செல்லேருந்து நிறைய இடத்துல பேசியிருக்கிறேன், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பேசுகிறேன், ஹெல்ப்லைனில் பேசியிருக்கிறேன், எல்லாத்துலேயும் சொல்லின்னு இருக்கேன். இந்த நோயிலேருந்து அவங்க விடுபடுறதுக்கு எங்களால் முடிஞ்ச உதவி செய்ய தமிழ்நாடு இந்த மறுவாழ்வு மையங்களால் முடியும். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் வேணும். கவர்மெண்ட் ஆகிட்டலாம் அப்ளிகேஷன் கொடுத்துருக்கோம். காட் கிரேஸ் கிடச்சதுனாக்கா நன்றி. அப்படின்னா நாங்கள் செய்யக்கூடிய சர்வீஸ் தொடர்ந்து செஞ்சுட்டு வருவோம் ஐயா. திருந்தி வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன சார்? அவங்கள வந்து அதுலேருந்து விடுபட முடியாமல் திருந்தி வாழணும்னு மனசு இருக்கும், ஆனால் அதுலேருந்து விடுபட முடியாது. அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எப்படி? முடியாதுன்றது வந்து அவங்களுக்கு வந்து அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரணும், அந்த செல்ஃப் ரெஸ்பெக்டை பற்றி அவங்க யோசிக்கணும். அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுக்கு மேலே அவங்களுடைய உறவுகளை வந்து அவங்க நினச்சி பார்த்தாங்கன்னா, இன்னைக்கு உறவுகளை இழந்துடக்கூடாதுன்ற ஒரு நம்பிக்கை வந்ததுனாக்கா அவங்க விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குய்யா. ஃபிசிக்கலி டேமேஜ் ஆனால் கூட முடியலனாலும் இன்னைக்கு ஆல்கஹாலிக் எடுக்கிறதுக்கு, ட்ரக் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இன்னைக்கு சைல்ட்ஹுட் பிள்ளைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அவசரப்பட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைகள்லாம் வந்து பாலியல் இதுவாக போயிட்டு இருக்கு. 2வது 6th ஸ்டாண்டர்ட் 5வது படிக்கிற பையன் பேக்கில் ட்ரக்ஸ் வச்சிருக்கிறான். இந்த இதெல்லாம் விழிப்புணர்வுனா ஸ்கூலில் இருக்க அந்த அட்மின் தான் சொல்லி கொடுக்கணும். பேரண்ட்ஸுங்க செக் பண்ணணும், அவங்களுடைய பிள்ளைகளுடைய பேக்குங்களை செக் பண்ணணும், பிள்ளைகளுடைய பழக்கத்தை செக் பண்ணணும், பிள்ளைகளுக்கு இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன்லேருந்து அது எது ஆர்டர் பண்ணி வாங்குதுன்னு செக் பண்ணணும், பிள்ளைகள் யார்கிட்ட பழகுதுன்னு பார்க்கணும். அதெல்லாம் செய்ய மாட்டுறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் செஞ்சாங்கன்னாக்கா பிள்ளைகள்
எதிர்காலங்கள் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க. சரிங்க, நன்றி. தேங்க்யூ.